தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தை கட்சியின் மாவட்ட செயலாளர் திரு மன்னை ரமணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஓரிரு நாட்கள் தான் இருக்கு தேர்தலுக்கு. எப்படி களம் இருக்கு? விடுதலை சிறுத்தை கட்சிக்கு எந்த அளவுக்கு சாதகமா இருக்குன்னு பாக்குறீங்க சார்? விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிலை என்பது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் 8 தொகுதிகளை பெற்றிருக்கிறோம். 8 தொகுதிகளும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மிக ஆரவாரத்தோடு மக்கள் வரவேற்கிறார்கள். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தேவை என்பதை உணர்ந்து மக்கள் மிக எழுச்சியோடு வேட்பாளர்களை வரவேற்பதோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெற்றிருக்கிற 8 தொகுதி என்பது மிக எழுச்சியோடு இருக்கிறது. தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பிரச்சாரத்திற்கு செல்கிற இடமெல்லாம் மிக எழுச்சியாக இருப்பதை தொலைக்காட்சி வாயிலாக பார்த்து வருகிறீர்கள். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 8 தொகுதிகளை பெற்று மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிற அளவிற்கு 8 தொகுதிகளும் இருக்கிறது. அதே போன்று மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கிட்டத்தட்ட 200 இடங்களை பெற்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது எதை உறுதிப்படுத்துகிறது என்றால், பிரச்சார களத்தில் மக்கள் வரவேற்பு என்பது மிகப்பெரிய எழுச்சியாக இருக்கிறது. அந்த எழுச்சி இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பது மக்களினுடைய எண்ணமாக இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துது. ஓகே. இப்போ கூட்டணிக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சில கருத்து வேறுபாடு இருக்குங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்போ புது வரவா இருக்கக்கூடிய பிரேமலதா அவர்கள்னால திருமாவளவனுக்கும் அவங்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கருத்து வேறுபாடு இருக்குங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதை எப்படி பாக்குறீங்க? இல்லையே, இது ஊடகத்தின் மூலமாக விடுதலை சிறுத்தைகளை பிடிக்காத அண்ணன் திருமாவளவனுடைய வளர்ச்சியை பிடிக்காதவர்கள் பிரேமலதா அவர்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்துக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் மிக முரண் இருக்கிறதாக கட்டமைக்கிறார்கள். அவ்வளவுதான். தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்களுக்கும் எங்களுடைய மகத்தான மக்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கும் எத்தகைய நட்பு இருந்தது என்பதை நாடறியும் ஊரறியும். பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தலைவர் அவர்கள் பெயரை சொல்கிற போது எழுந்து நிற்கவில்லை என்பது ஒரு விமர்சனம். ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் எழுந்து நிற்கவில்லை என்கிற காரணத்தை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தான் சொல்ல வேண்டும். அவர் சொல்லியிருக்கிறார், எங்கள் தலைவரை பொறுத்தவரை மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற வேண்டும். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இது சமூக நீதியை பாதுகாப்பதற்கு, சனாதனத்தை எதிர்ப்பதற்கு, பார்ப்பனிய கும்பலை விரட்டி அடிப்பதற்கு, இங்கே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு முன்மாதிரியான மாநிலமாக பெரியார் மண் என்று சொல்லக்கூடிய இந்த பெரியார் மண்ணிலிருந்து அரசியல் விழிப்புணர்வு பெற்ற மண் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் சமூக நீதியை பாதுகாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் ஓரணியில் திரண்டிருக்கிற இந்த அணி வெற்றி பெற வேண்டும் என்கிற நோக்கம்தான் எங்களுடைய தலைவர்களுக்கு உண்டு. அவர்கள் இவர்கள் மீது பாரபட்சம் காட்டுவதோ அவர்கள் வேண்டப்பட்டவர்கள் என்பதோ அந்த அடிப்படையில் எங்கள் தலைவர் யாரையும் அணுக மாட்டார். எங்கள் தலைவர் அரசியல் முதிர்ச்சியுடையவர், அறிவு சார்ந்து பேசக்கூடியவர், அரசியலை நேர்த்தியாக பேசக்கூடியவர். அந்த அடிப்படையில் எங்கள் தலைவர் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். பிரேமலதா அவர்கள் எங்க தலைவர் பெயர் சொல்கிற போது எழுந்து நிற்கவில்லை என்கிற விமர்சனம் அது இருந்ததுதான். ஆனால் அதற்கு பதிலை பிரேமலதா விஜயகாந்த் சொல்லியிருக்கிறார். எங்கள் தலைவர் ஒருபோதும் அவரை அப்படி நினைக்கவில்லை. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இருக்கிற அந்த மேடையில் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துகிற போது எங்கள் தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் பெயரையும் சொல்கிற போது அவர் எழுந்து நிற்கவில்லை. அது ஒரு விமர்சனம் தான். ஆனால் அந்த விமர்சனத்துக்கு பிரேமலதா விஜயகாந்த் தான் பதில் சொல்ல வேண்டும். ஒரு தலைவர், நாடறிந்த தலைவர், கூட்டணி கட்சியின் தலைவர், திராவிட முன்னேற்ற கழகம் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி உருவாகுவதற்கு, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உறுதுணையாக இருப்பதற்கு மிக சரியான காரணமாக இருந்தவர் தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன். தமிழ்நாட்டில் அண்ணன் திருமாவளவனுடைய பிரச்சாரத்திற்கு போகிற போது எவ்வளவு மக்கள் சக்தி வருகிறார்கள், எவ்வளவு ஆரவாரத்தோடு வருகிறார்கள். அண்ணன் திருமாவளவன் எங்களுடைய மகத்தான மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவருடைய வருகையை எப்படி கூட்டணி கட்சி பிரமுகர்கள், கூட்டணி கட்சி தொண்டர்கள் எப்படி ஆரவாரத்தோடு வரவேற்று அவருடைய பேச்சு கேட்பதில் இருக்கிறார்கள் என்பது அனைவரும் அறிந்து ஒன்றுதான். ஆனால் பிரேமலதா விஜயகாந்தனுடைய பெயரை சொல்கிற போது பிரேமலதா விஜயகாந்த் எழுந்து நிற்கவில்லை. அது ஏன் எழுந்து நிற்கவில்லை என்பதற்கான காரணத்தை பிரேமலதா விஜயகாந்த் சொல்லியிருக்கிறார். அதை வைத்துக் கொண்டு
விடுதலை சிறுத்தைகளுக்கும் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்துக்கும் முரண்பாடு இருக்கிறது என்பது போலவும் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் முரண்பாடு இருப்பது என்கிற போர் ஒரு கட்டமைப்பை ஊடகங்கள் கட்டமைக்கிறது. தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்களுக்கும் எங்களுடைய தலைவர் மகத்தான மக்கள் தலைவர் எழுச்சித்தமிழ் அவர்களுக்கும் எத்தனைய நட்பு இருந்தது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். எனவே மற்றவர்கள் மீது காழ்ப்புணர்ச்சி கொள்வதோ மற்றவர்கள் வளர்ச்சி மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டு பேசுவதோ எங்க தலைவருக்கு ஒருபோதும் இந்த அநாகரிகமான அரசியலை செய்ய மாட்டாங்க. எங்கள் தலைவருக்கும் பிரேமலதா விஜயகாந்துக்கும் முரண்பாடு என்று இருக்கிறது என்று சொல்லுவது அது ஊடகத்தின் மூலமாக விமர்சிக்கப்படுகிற அநாகரிகமற்ற விமர்சனம், அவ்வளவுதான். அது அந்த விமர்சனம் எங்களை ஒன்றும் செய்யாது, அதை நாங்கள் பொருட்படுத்தவில்லை. ஓகே. இப்போ அதே மாரி பார்த்தீங்கன்னா, உங்க விடுதலை சிறுத்தை கட்சிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, குழப்பமா தான் இருக்குன்ற மாரி சொல்லப்படுது. ஏன் அப்டின்னா, இப்போ காட்டுமன்னார் கோவில்ல திரும்ப அவர்கள் நிக்கிறதா சொல்லியிருந்தாரு. இந்த முறை சட்டமன்ற தேர்தல்ல நிக்க போறேன் அப்டிங்கிற மாரி, இப்போ நிக்கல அப்டிங்கிற மாரி வேற ஒருத்தர் நிக்க வைக்கிறாரு. ஸோ அது கூட்டணிக்குள்ள குழப்பமாவே இருக்கு இன்னுமே விசிகேல அப்டிங்கிற மாரி பார்க்கப்படுதே சார். இல்ல. அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீது குழப்பத்தை ஏற்படுத்துகிற ஒரு தோரணையை, ஒரு துணியை எதிர்கட்சிகள், எங்களை விமர்சிக்கக்கூடியவர்கள், எங்கள் வளர்ச்சியை பொறுத்துக் கொள்ள முடியாத, தாங்கிக் கொள்ள முடியாத அரசியல் அற்பர்கள் சொல்லுகிற விமர்சனம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீது குழப்பத்தை உருவாக்குவதற்கு யாருக்கும் அறிவோ ஆற்றலோ கிடையாது. ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொள்கை அடிப்படையில், கோட்பாட்டின் அடிப்படையில், உழைப்பின் அடிப்படையில், கருத்தின் அடிப்படையில் புரட்சியாளர் அம்பேத்கர் கொள்கை வழியில் கட்டமைக்கப்பட்ட ஒரு பேரியக்கம். அந்த அடிப்படையில் தேர்தல் நேரத்தில் யாரை எப்படி கையாள வேண்டும், வேட்பாளர்களை எப்படி தேர்வு செய்ய வேண்டும், யார் யாருக்கு சீட்டு தர வேண்டும் என்கிற ஒரு நேர்த்தியான அணுகுமுறையை கையாளக்கூடியவர் எங்களுடைய தலைவர் அவர்கள். நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற தலைவர் அவர்கள் மாநில அரசியலில் தலையிட வேண்டும், சட்டமன்றத்தில் உள்ளே நுழைந்து விளிம்பு நிலை மக்களுக்கான விடுதலையை, விளிம்பு நிலை மக்களினுடைய வாழ்வாதாரத்தை, விளிம்பு நிலை மக்கள் மேம்படுவதற்கு ஒரு குரலாக இருக்க வேண்டும் என்று தலைவர் அவர்கள் விரும்பி காட்டுமன்னார் கோயிலிலே நிற்பதாக அறிவித்தார். தலைவர் அவர்கள் அறிவித்த பிறகு இங்கே ஊடகத்திலே என்ன விமர்சிக்கப்படுகிறது என்று கேட்டால், தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஏதோ உள்நோக்கத்திற்காக காட்டுமன்னார் கோயிலிலே தேர்தலில் நிற்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற போது ஏன் இவர் காட்டுமன்னார் கோயிலில் நிற்க வேண்டும்? வேற ஆட்கள் கிடைக்கவில்லையா? என்ன காரணம் என்றால் திமுகவுக்கு நெருக்கடியை தருகிறார். வருகின்ற இந்த தேர்தல் முடிவு தொங்கு சட்டமன்றமாக அமையும். தொங்கு சட்டமன்றமாக அமைகிற போது துணை முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டு இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் என்கிற ஒரு தவறான, அருவருக்கத்தக்க, அநாகரிகமான முறையில் விமர்சனம் வந்தது. அந்த அடிப்படையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உருவாக்குவதில் விடுதலை சிறுத்தைகளும் அண்ணன் திருமாவளவனுக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்கிறது என்பது அனைவரும் அறிந்த ஒன்றுதான். அப்படி இருக்கிற போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியால் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு எந்தவித ஒரு பங்கமும் வந்துவிடக் கூடாது. இப்படி அவதூறு பரப்புகிற இந்த விமர்சனத்தை முன்வைப்பதற்கு நாம் பலியாகிவிடக் கூடாது. விடுதலை சிறுத்தைகள் அப்படி ஒரு அவப்பெயரை சம்பாதித்து விடக்கூடாது. திருமாவளவன் அந்த அவப்பெயரை ஏற்படுத்திவிடக் கூடாது என்கிற அடிப்படையில் தலைவர் அவர்கள் முன்னுணர்ந்து இந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்லக்கூடிய அளவில் நான் நிற்கக்கூடிய தொகுதியை திரும்ப பெற்றுக்கொண்டு ஜோதிமணி அவர்களுக்கு அந்த தொகுதியை கொடுத்தார். இதுதான் இதற்கு காரணமே தவிர வேற RSS சங்க பரிவார கும்பல்கள் சொல்லுகிற விமர்சனத்துக்கு இது நாம் பலியாகிடக்கூடாது என்கிற அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவுதானே தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது. ஓகே சார். இப்போ உங்களுக்கு 8 தொகுதி வழங்கியிருக்காங்க. இந்த 8 தொகுதியில எத்தனை தொகுதி உங்களுக்கு விசிகேக்கு சாதகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா கடந்த தேர்தல்ல குடுத்த ஒரு 4 தொகுதி குடுத்துருக்காங்க. அந்த வகையில செய்யூர், அரக்கோணம், திருப்போரூர், காட்டுமன்னார் கோவில். அத தவிர இன்னும் 4 தொகுதி குடுத்துருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்க? 8 தொகுதியில எத்தனை தொகுதி வெற்றி அடையும்னு நினைக்கிறீங்க? இல்ல, அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கொடுத்த தொகுதி 8 தொகுதியும் 100% வெற்றி பெறும். பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. போன தேர்தலில் 6 கொடுத்தார்கள், 4 வெற்றி பெற்றோம், 2 பொது தொகுதி, 2 தனி தொகுதி வெற்றி பெற்றோம். இப்போ விடுதலை சிறுத்தைகளுடைய எங்களுடைய பணிகள், எங்களுடைய செயல்பாடுகள், ஏற்கனவே எங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் எப்படி பணியாற்றி இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் மக்கள் அறிந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி விளிம்பு நிலை மக்களின் குரலாக சட்டமன்றத்தில் ஒலிக்கும், விளிம்பு நிலை மக்களினுடைய விடுதலையை பேசும், விளிம்பு நிலை மக்களினுடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துகிற, வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் குரல் கொடுக்கிற ஒரு பேரியக்கம். அந்த அடிப்படையில் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களும் அங்கீகரிக்கக்கூடிய அளவில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான
உரிமைகளை, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான உரிமையை பேசக்கூடிய ஒரு இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எனவே பெரும்பான்மை மக்களாக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களும் தலித் மக்களும் ஒட்டுமொத்தமாக விடுதலை சிறுத்தைகளினுடைய அந்த குரல் என்பது சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் ஒலிக்க வேண்டும் என்பதை மக்கள் உணர்கிறார்கள், மக்கள் அங்கீகரிக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த 8 தொகுதியும் மிக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அது தேர்தல் பிரச்சாரத்திலே தெரிய வருகிறது. கூட்டணி கட்சி தலைவர்கள் பிரச்சாரம் செய்கிற போதாக இருந்தாலும் சரி, எங்களுடைய மகத்தான மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் பிரச்சாரம் செய்கிற போதாக இருந்தாலும் சரி, மக்கள் வெள்ளம் மிக மிக ஆறாவரத்தோடு வரவேற்று விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெற வேண்டும் என்கிற அடிப்படையில் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள். எனவே 8 தொகுதி 100% பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளாகத்தான் இருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவர் பிரச்சாரம் செய்கிற போது கூட விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு வர வேண்டும், விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெறுவது அவசியம் என்றுதான் அவர் பிரச்சாரம் செய்து வருகிறார். மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் அப்படித்தான் பேசி வருகிறார். அந்த அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் ஏதோ சீட்டு கிடைத்து விட்டது, நாங்கள் எம்எல்ஏ ஆன பிறகு உடனே பதவிக்காகவோ பவிசிக்காகவோ இதை அடைந்து இந்த பதவியை அலங்கரிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அல்ல. பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி, தலித் மக்களாக இருந்தாலும் சரி, விளிம்பு நிலை மக்களுக்கான குரலாக ஒழிக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களைத்தான் எங்களுடைய தலைவர் அவர்கள் தேர்வு செய்து நிறுத்தியிருக்கிறார். எனவே அந்த அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகளினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இவர்கள் மக்கள் உரிமையை பேசக்கூடிய, அனைத்து மக்கள் நலனுக்காக பேசக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் போவார்கள் என்கிற நம்பிக்கையை நாங்கள் பெற்றிருக்கிறோம். மக்களும் அதை உறுதிப்படுத்துகிறார்கள். ஓகே சார். இப்போ கடந்த தேர்தலை வெற்றி பெற்ற ஷானவாஸா இருக்கட்டும், எஸ்.எஸ். பாலாஜி அவர்களா இருக்கட்டும், இந்த முறை போட்டியிடாததுக்கு காரணம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா கடந்த முறை அவங்களும் போட்டி போட்டு வெற்றியை பார்த்திருந்தாங்க. இந்த முறை அவங்கள நிக்க வைக்காததுக்கு காரணம் என்னவாக இருக்கு சார்? ஏன்னா புதியதாக வரவங்களுக்கு நாங்க வாய்ப்பு கொடுக்குறோம்னு சொன்னாரு திருமா அவர்கள். பட் இருந்தாலும் இதுதான் உண்மையா? எப்படி சார்? அதாவதுங்க, விடுதலை சிறுத்தைகள் உருவாக்கப்பட்டு 10 ஆண்டு காலம் தேர்தல் புறக்கணிப்பை செய்தோம். 10 ஆண்டு காலம் தேர்தலை புறக்கணிப்பு செய்தது நாம் மக்களை திரட்டி வீதியில் போராடுகிற போது இந்த மக்களுக்கான குரலாக சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ ஒலிக்க முடியவில்லை. எனவே நாம் சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் போக வேண்டும் என்கிற அடிப்படையில் தலைவர் ஒரு முடிவை எடுத்தார். 10 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன முடிவை எடுத்தார் என்றால், கொண்ட கொள்கையில் உறுதியை காட்டுவோம், தேவையெனில் கொள்கை சிதையாமல் புத்தியை மாற்றுவோம் என்று தேர்தல் களத்தில் நிற்கிற போது 25 ஆண்டு காலம் நாங்கள் தேர்தல் களத்தில் நின்றிருக்கிறோம். தேர்தல் களத்தில் நின்று பல தேர்தல்களை சந்தித்திருக்கிறோம். ஆனால் இந்த இயக்கம் என்பது ஒட்டுமொத்தமாக இந்த மக்களை அமைப்பாக்க வேண்டும், அரசியல்படுத்த வேண்டும். இந்த மக்களை அரசியல்படுத்தி இந்த மக்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தி அரசியல் அதிகாரத்தை நுகர்வதற்கான ஒரு வேலையை செய்வதுதான் விடுதலை சிறுத்தைகள் அண்ணன் திருமாவளவனுடைய நோக்கம். அந்த அடிப்படையில் தேர்தலை விடுதலை சிறுத்தைகள் எப்படி பார்க்கிறோம் என்றால், 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை போகிற போக்கில் இளைப்பாறுகிற ஒரு இடமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேர்தல் என்பது எங்களுடைய களத்தில் நாங்கள் பயணிக்கிற அந்த பயணத்தில் 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு இடத்தில் இளைப்பாறுகிற, நிழலை தேடி நிற்கிற ஒரு இடமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோமே தவிர, ஆனால் அது மட்டுமே நோக்கம் அல்ல. அந்த அடிப்படையில் மரியாதைக்குரிய அண்ணன் எஸ்.எஸ். பாலாஜியாக இருந்தாலும், மரியாதைக்குரிய தோழர் ஷானவாஸாக இருந்தாலும் மிக சரியாக பேசக்கூடிய சிந்தனையாளர்கள், அறிவாளிகள், ஆற்றலாளர்கள், நல்ல சிறந்த உழைப்பாளிகள், எழுச்சி தமிழர்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்கள். அதில் எல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் தேர்தலிலே நிற்கிற போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அண்ணன் திருமாவளவனிடத்திலே நம்பிக்கை பெற்ற ஏராளமான தோழர்கள் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஏற்கனவே வாய்ப்புகள் கொடுத்து சட்டமன்றத்திற்கு போன நாகப்பட்டினம் தொகுதியிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட மரியாதைக்குரிய தோழர் ஷானவாஸ் அவர்கள் 100% சட்டமன்றத்திற்கு சென்றிருக்கிறார் என்கிற ஒரு சான்றையும் பெற்றிருக்கிறார். அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஏற்கனவே அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்து சட்டமன்றத்திற்கு சென்று அவர்கள் நிறைவு செய்த பிறகு இது ஒரு புறம் இருந்தாலும், ஆனால் வாய்ப்பே கிடைக்காமல் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அவர்களுக்கான வாய்ப்பை தர வேண்டுமா இல்லையா? தலைவர் எழுச்சி தமிழருக்கு அப்படி நெருக்கடி இருக்கிறதா இல்லையா? எல்லோரும் சீட்டு கேட்கிறார்கள். ஆனால் 8 தொகுதி தான் இருக்கிறது. அதில் யாரை தேர்வு செய்ய வேண்டும்? நெருக்கடிக்கு தலைவர் இருக்கிறாரா இல்லையா? அப்ப ஏற்கனவே வாய்ப்பு கொடுத்து அவர்களுக்கு மனநிறைவு அடைந்து விட்டார்கள். வேறு ஒருவருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று எடுப்பதுதானே சரியான முடிவாக இருக்கும் தலைவர். அந்த அடிப்படையில் புதிதாக வரக்கூடியவர்களுக்கு தேர்வு செய்து கொடுத்திருக்கிறார், அவ்வளவுதான். இதுல எந்த இன்டென்ஷனும் கிடையாது, எந்த உள்நோக்கமும் கிடையாது. அண்ணன் எஸ்.எஸ். பாலாஜி மீதோ தோழர் ஷானவாஸ் மீதோ உள்நோக்கத்தோடு இவர்களுக்கு நிராகரிக்க வேண்டும், புறந்தள்ள வேண்டும், ஒதுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தலைவர் ஒருபோதும் எண்ண மாட்டார். அப்படிப்பட்ட தலைவர் அல்ல. மற்றவர்களுக்கான வாய்ப்பை கொடுக்க வேண்டும்.
வாய்ப்பே பெறாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவுதானே தவிர அவர்களை உதாசீனப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவு அல்ல. அது ஊடகம் அப்படி கட்டமைக்கிறது. தலைவர் எழுச்சி தமிழர் மீது அப்படிப்பட்ட ஒரு அவதூறை பரப்பி எங்களுக்கு எதிராக, விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக, தலைவர்களுக்கு எதிராக ஒரு கட்டமைப்பு பண்ணுகிறார்கள். ஆனால் அது நடக்காது, நடப்பதற்கான வாய்ப்பில்லை. அப்படி எழுச்சி தமிழர் அவர்கள் இருவரையும் எங்களையும் வளர்த்தெடுக்கவில்லை. அவர்கள் இருவரும் அதற்கான விளக்கத்தை தந்து விட்டார்கள். சானவாஸ் அவர்களும் விளக்கத்தை தந்து விட்டார். எஸ் பாலாஜி விளக்கத்தை தந்து விட்டார். அவர்கள் இருவரும் தேர்தல் பிரச்சாரம் செய்கிறார்கள். தேர்தல் வேலை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். மிக தெளிவாக போய் கொண்டிருக்கிறது. எந்த முறையும் கிடையாது. ஓகே சார். பல்வேறு தகவலை எங்க நேயர்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க. மிக்க நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம் சார். மகிழ்ச்சி. நன்றி.